முருகா சரணம். ராகவேந்திரர் மகிமை பற்றி இப்பதிவில் சிந்திக்க இருக்கின்றோம். அவர் கைப்பட்ட மண் செய்த மகோனந்த லீலை ஒன்று. மடத்தில் ஒரு சமயம் ஏழை சிறுவன் ஒருவன் சிஷ்யனாக வந்து சேர்ந்தான். பண்டிதர்கள் வரிசையில் சேர்க்க முடியாவிட்டாலும் பண்பாளனாகவும் குரு பக்தியில் தோய்ந்த தொண்டனாகவும் அவன் விளங்கினான். கல்விக்கான பருவம் முடிந்ததும் அவனது தாய் தந்தையர் அவனுக்கு மணம் செய்ய ஏற்ற பெண்ணை தேடினார்கள். ஏழைக்கு யார் தன் மகளை மணமுடித்து தருவார்கள்? அதனால் சிஷ்யன் குருவுக்கு பணிவிடைகள் செய்தவாறே காலத்தை தள்ளி கொண்டிருந்தான். எல்லாம் தெரிந்த மகானுக்கு இந்த விவரங்கள் தெரியாதா? கார் மேகம் போன்ற அவரது கருணை சிஷ்யனின் பொறுமையையும் குருபக்தியையும் கண்டு அவன் மீது மழையாக பொழிய தக்க தருணத்துக்காக காத்திருந்தது. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் பிரதி உபகாரம் செய்யாமல் பலனை மட்டும் சந்நியாசிகள் அனுபவிப்பது இல்லை. அதே விதமாக ஆற்றிலும் குளத்திலும் குளிக்க செல்லும் துறவிகள் நீராடி முடிந்துவிட்டு கரையேறும்போது நீர்நிலையிலிருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி வந்து வெளியில் சேர்ப்பது வழக்கம். ஒரு நாள் ஆற்றில் நீராடி கொண்டிருந்த ராகவேந்திரர் நீராடுவதற்கு தனக்கு உதவிய சிஷ்யனிடம் அதே மண்ணை ஒரு பிடி அள்ளி தந்து, இதை எடுத்துக்கொண்டு போய் விவாகம் செய்து வாழ்வாயாக என ஆசீர்வாதம் செய்தார். குரு தந்த மண்ணை மாபெரும் பாக்கியமாக எண்ணி பயபக்தியுடன் அதை ஒரு துணியில் முடிந்து தலையில் வைத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு சிஷ்யர் பயணமானார். நெடுந்தொலைவு பயணத்துக்கு பிறகு ஒரு நகரத்தை அடைந்தார். களைப்பு காரணமாக ஒரு வீட்டின் திண்ணையில் கண் அயர்ந்தவர் நடுநிசியில் பேரரவம் கேட்டு விழித்தார். ஒரு பிரம்ம ராட்சசன் அந்த வீட்டுக்குள் செல்ல முயன்று அது முடியாமல் போராடி கொண்டிருந்தான். பிரம்ம ராட்சசனை உள்ளே செல்ல முடியாமல் தடுத்து கொண்டிருந்தது கோபனியாக ஒரு வேலி. சிஷ்யரின் மூட்டையிலிருந்த ராகவேந்திரரின் பிரசாதமான மண்தான் அது. ராட்சசனை வீட்டுக்குள் செல்லாமல் தடுத்த அதே மண்தான் அதை அழிக்கவும் வல்ல மாற்று மருந்து என்று சிஷ்யருக்கு தோன்றியது. குரு ராகவேந்திரரை மனதில் தியானித்தபடி அவரது திருநாமத்தை நெஞ்சில் நிறுத்தி பிரசாத மண்ணை சிஷ்யர் பூதத்தின் மேல் வீச அது பிரம்ம ராட்சசனை பஸ்மமாக்கியது. பூதத்தை எரித்த அந்த அக்னியிலிருந்த சாப விமோசனம் பெற்ற தேவன் ஒருவன் திவ்ய மங்கள உருவத்துடன் தோன்றினான். சிஷ்யருக்கு ஆசிகள் பலவற்றுடன் அளவிட முடியாத பொன்னையும் பொருளையும் தந்து தன் இருப்பிடம் சேர்ந்தான். அந்த வீட்டின் சொந்தக்காரர் ஓர் அந்தணர் இந்த காட்சிகளை கலவரத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அவரது வீட்டில் பிறந்த பல சிசுக்களை பிரம்ம ராட்சசன் இதுவரை தின்று முடித்திருந்தான். இன்றும் நிகழ இருந்த பிரசவத்திலிருந்து குழந்தையை தின்பதற்காகவே அந்த பூதம் அங்கு வந்தது. பூதம் மடிந்து சுகப்பிரசவத்தில் தனக்கு வாரிசும் கிடைக்க அதற்கு காரணமாக விளங்கிய மிருத்திகை மற்றும் ராகவேந்திரனின் அருளை அவர் போற்றினார். தன் குறைகளை தீர்த்த சிஷ்யருக்கு தன் சகோதரியை மணமுடித்து வைத்தார். ராகவேந்திரர் கையால் கொடுத்த மண் சீடருக்கு பொன்னையும் பொருளையும் வாழ்க்கை துணையாக பெண்ணையும் தேடித்தந்தது. குரு ராகவேந்திரரை நம்பியவருக்கு வாழ்வில் ஒரு நாளும் இடர் என்பதே இல்லை. குருவே சரணம், குருவே துணை. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நன்றி.